Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபோன்பே அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சூப்பரான ஒரு சேலரி பேக்கேஜில் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஃபோன்பே அப்படிங்கிற கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஜாப் வந்து ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்கும், என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுற நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ரொம்ப கம்மியான ஒரு வேகன்சி தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடச்சிரும். ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு இந்த குரூப்பில் கிடச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபோன்பேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு, அதாவது அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிடையாது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஜிட்டலாக யூபிஐ யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பணங்கள் வந்து பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து இந்த ஆப் மூலியமாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியில் வந்து சீனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பெங்களூர், கர்நாடகா அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து பெங்களூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹையர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் தான் இருக்குது ஃபோன்பேக்கு, ஓகேங்களா? அதனால் அங்கேருந்து ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன ஒரு போஸ்டிங் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சீனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த லெவல் தான் ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ரெஷரான பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனாக 1 or 2 டைம்ஸ் வந்து தரவாக ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேண்டோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன். கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து படிச்சிருக்கோம். அந்த டிகிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேக்ஸு, எக்கனாமிக்ஸ், பிளானிங் அண்டு பிளானிங் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து மேஜராக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரியில் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். எனி டிகிரி படித்தவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு லெவல் எக்ஸ்பெக்டட் இன் எம்எஸ் எக்ஸல் அண்டு எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. கண்டிப்பாக எம்எஸ் எக்ஸலும் பவர் பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேசிக்காக இது வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ் டோட்டலாகவே இப்போது எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம வந்து இருந்துக்கணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த ஃபோன்பே மட்டும் கிடையாது, இப்போ எந்த கம்பெனி வந்தாலும் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மஸ்ட் பி ஹேவிங் எ செல்ஃப் ஸ்டார்டர் ஹூ ரெக்ரூட்ஸு மினிமல் சூப்பர்வைசிங் வித் எக்ஸலண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 3வது பாயிண்ட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிற வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? அதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஃபார்காஸ்டிங் அண்ட் ஸ்கெடியூலிங் கேபிலிட்டி பிளானிங் பிரின்சிபல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபங்க்ஷனல் அண்டு டெலிவரிபிள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் வெர்பல் அண்டு ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளான ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க. இந்த ஜாப்புக்கு காலேஜ் படித்து முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜாப்பு, ஒரு பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நீங்கள் காலேஜ் படித்து முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கையில் உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டில் நீங்கள் கரண்ட்டாக வந்து ஒரு காலேஜில் போய்ட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஜாப் வந்து கிடையாது, ஓகேங்களா? அதையுமே நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்கணும். இப்போ இந்த ஃபோன்பே இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட்மே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூடிங் அது வந்து அடங்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வெல்னஸில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் அந்த பெனிஃபிட்டில். அதை தாண்டி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
பேரண்டல் சப்போர்ட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைலிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, ரிட்டையர்மெண்ட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி மூலயமா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல அப்படியே கீழே வந்தீங்க, அப்படியே வெப்சைட்டில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் லிங்க்டின்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை வித் லிங்க்டின் அப்படிங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக ஃபோன்பேயோடைய வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஹச்ஆரோடைய வெப்சைட்லேயே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு, உங்கள்கிட்ட ரெஸ்யூம் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. கவர் லெட்டர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கவர் லெட்டருமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து கவர் லெட்டர் வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, அதே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான கவர் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பீப்புளுக்கான கவர் லெட்டர். இது வந்து கவர் லெட்டர் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். நீங்கள் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ணாமல் காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இதுதான் கவர் லெட்டர். இது போல் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்கு வந்து எப்படி கவர் லெட்டர் வந்து எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல யுவர் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 2-3 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2-3 காப்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே வந்து ஒரு MS வேர்டில் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில், மொபைல் ஃபோனில் வந்து பக்கா வந்து ரெடி பண்ணி டக்குன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரிண்ட் அவுட் காலியாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக பிரிண்ட் போடுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, அதை தாண்டி உங்களுக்கு வந்து கவர் லெட்டர் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்டாச் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் PDF கூட இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய CV ரெஸ்யூம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூல் வந்து படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஸ்கூல் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பேச்சுலர் டிகிரியா மாஸ்டர் டிகிரியான்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக கொடுங்க. ஹை ஸ்கூல் அப்படின்னா ஹை ஸ்கூல் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். டிசிப்ளின் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எதுவோ என்ன ஒரு இதில் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் வந்து பயாலஜி படிச்சிங்க அப்படின்னா பயாலஜி கொடுங்க, ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் கொடுங்க, காமர்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எது வந்து மேஜராக எடுத்து படிச்சிங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஸ்டார்ட் இயர்ஸ் நீங்கள் எந்த இயரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த இயரில் வந்து முடிச்சிங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்பெனியோட நேம் கேட்குறாங்க. கம்பெனி நேம் இப்போ கரெக்டாக எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்பெனி பேரை கொடுத்துட்டு டைட்டில் கேட்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் கேட்குறாங்க, எப்போ வந்து முடிச்சிங்க. கரண்ட்டாக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாயர் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, லிங்க்டின்ல ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதை கரெக்டாக கொடுங்க. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரியர் பேஜ் நீங்கள் வந்து என்னவா இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, இல்லை வந்து காலேஜ் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது எதுவோ கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. ஓகேங்களா, அதை தாண்டி கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிஷன் சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் நீங்கள் வந்து என்ன சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த சேலரி பேக்கேஜை கரெக்டாக அதில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் குறைவாக இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர், நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த ஜாப்புக்கு வந்து மேலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால் அதை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கொடுங்க. அப்படி இல்லைனா FMCG ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொடுங்க. இல்லை வந்து ஒரு எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது கொடுத்துக்கலாம். IT இருக்குது, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா, எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கணும். 0 to 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருமே வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. கொடுத்து முடிச்சுட்டு இந்த சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோன்பே அப்படிங்கிற ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய HR டிபார்ட்மெண்ட் போகும். அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து சூட்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலியமாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதில் செலெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒன்லி ஃபார் இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ. அதனால் ஃபோன்பே கம்பெனியை பற்றின நாலேஜ் எடுத்துக்கோங்க. அந்த நீங்கள் என்ன ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் ரிலேட்டட் அந்த சீனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் மீட் பண்ணலாம் நண்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.